கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அன்பானவர்களே. இந்த லெந்து கால ஆராதனைக்காக இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 30 வரை. நாம் இன்று பார்க்க போகும் பகுதி சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ராஜா. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ராஜா என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக அப்படிப்பட்ட சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ராஜா நமக்காக சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 11:28 பார்க்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு அன்பான அழைப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். அந்த நாட்களிலே மக்கள் மிகவும் வேதனையோடும் வருத்தத்தோடும் பலவிதமான சடங்காச்சார சட்டங்கள், அழுத்தம், ரோம ராஜ்யத்தினால் சூழப்பட்ட காரியங்கள், வரி காரியங்கள், இப்படிப்பட்ட அழுத்தத்துக்குள்ளாக சோர்வுக்குள்ளாக இருந்தார்கள். இன்று நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எப்படிப்பட்ட சோர்வுகளுக்குள்ளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளாக இருந்தாலும், கர்த்தராகிய ராஜா என்ன சொல்கிறார், அவரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அடுத்தது 29வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கு ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய ராஜா சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். சாந்தம் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது, அது ஒரு சகித்து பொறுமையோடு கூட வாழக்கூடிய ஒரு காரியம். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் அவர் சாந்தத்தோடு கூட இருந்தார். சாந்தம் என்பது ஒரு பலவீனமான காரியம் கிடையாது. அது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வல்லமைக்குள்ளாக இருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவராக இருந்தார். ஆனால் அவர் சிலுவை மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினவராய் எல்லா சோதனைகளையும் வேதனைகளையும் சகித்து கொண்டவர்களாய் அவர் அமைதலோடு கூட இருந்தார். ஸோ அது சாந்தமாக காணப்படுகிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தை நாம் சகித்து கொண்டு தேவனுக்காக அதை நாம் பொறுத்து கொண்டிருக்கிறோம், அது சாந்தம் என்று அழைக்கப்படுகிறது. நம்மளுடைய சுய சித்தத்தை அவர் செய்யாதபடிக்கு பிதாவின் சித்தம் செய்வதற்காக சகலவற்றையும் அவர் சகித்து கொண்டார். ஆகவே அவர் சாந்தம் உள்ள ராஜா. அடுத்த பகுதி, அவர் மன தாழ்மையுள்ளவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் சகல அதிகாரம் அவர் ராஜாவாக இருந்தாலும் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து அவர் பூமிக்கு வந்தார். அப்பொழுது அங்கிருந்து நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய தாழ்மையின், அவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி மனுஷருக்கு சமமாக, தேவாதி தேவன் மனுஷருக்கு சமமாக தன்னை தாழ்த்தி பூமிக்கு வந்தார். அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது, அவர் சீஷர்களுடைய பாதங்களை கழுவும் பொழுது அவருடைய தாழ்மை மிகவும் அதிகமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவர் தம்முடைய சீஷர்களின் பாதத்தை கழுவும் பொழுது அவருடைய தாழ்மை இப்படியாக அவர் வெளிப்படுத்துகிறார். எதற்கு அவர் செய்கிறார்? நாமும் மற்றவர்களை நம்மிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணும்போது அந்த ராஜாவுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். அடுத்தது நுகம் என்று சொல்லி 29வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நுகம் என்பது ஒரு பாரமான, ஒரு கடினமான, கஷ்டமான ஒரு சுமையாக இருக்கும். அந்த நுகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இலகுவாக்கி அவருடைய அன்பினால் அந்த நுகத்தை நாம் சுமக்கும்படி, அதாவது இந்த பூமியிலே கடந்து போகிற காரியங்களை நாம் கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய அன்பும் வல்லமையும் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அதை இலகுவாக்கி தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக
அந்த 29வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வேத பகுதி நமக்கு கூறுகிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அவருடைய செய்கையை பார்த்து நாம் எல்லா விதத்திலும் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே தேவனுடைய ஜனங்களே, நம் பாரத்தை அவர் மேல் வைத்து விடுவோம், அவருடைய சாந்தத்தை கற்றுக்கொள்ளுவோம், மனத்தாழ்மையையும் கற்றுக்கொள்ளுவோம். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இயேசு சாந்தமும் தாழ்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் சாந்தம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளுவோம். அவருடைய வார்த்தையை கடைபிடித்து அவருடைய வேதத்தின்படி கற்றுக்கொண்டு அவருக்கு பின் செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். ஆண்டவரே, இந்த வேளையில கூட உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவரே, கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு ஒரு ராஜாவின் பிள்ளையாக சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாய் வாழ கிருபை செய்தல்லும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெறும் சட்டங்களை பின்பற்றுவதல்ல, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதும் அல்ல, இயேசுவின் சுபாவத்தை கற்றுக்கொண்டு அதன் வழியிலே நடக்கிறவர்களாய் உருவாக்கி காக்கவென்படி செபிக்கிறோம் பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.